விஜய் எதிர்காலம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுகவோடு இணைஞ்சு தேர்தலை சந்திப்பதுதான். ஏன்னா தமிழக அரசியல்லே மூன்றாவது அணி வெற்றி பெற்றது இல்லை ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டில் அந்த ஜோன் வைஸ்ல போட்டிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, தனிச்சு போட்டிட்டு 51 தேர்தலில் எஸ் ராமசாமி படாச்சர் அந்த விழுப்புரத்தில் போட்டிட்டாரு, விழுப்புரம் கடலூரில் போட்டிட்டாரு, மதுரை இவர் முத்துராமலிங்கர் போட்டிட்டாரு, மாணிக்கல் நாயக்கர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதை போட்டிட்டார். ஆக அவங்க அந்த ஜோனை தாண்டி வெளியே வரல. இங்க செங்கல்பட்டுல இருந்து அவங்க போய் ஒரு சேலத்துல நிக்கல மாணிக்கல் நாயக்கர். மதுரையில இருந்த மதுரை ராமநாதபுரத்தை பக்கத்தில் போட்டிட்ட முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணாரு, திருச்சிக்கு வரல. ஆக குறைச்ச எண்ணிக்கையில், அதாவது புதிய கட்சிகள் என்ன பண்ணணுங்கிற தத்துவத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு 20 தொகுதியில் நம்ம கவனம் செதறாது, நம்ம தேர்தல் வேலையை கவனமா செய்யலாம். ஆனா அந்த 20 தொகுதியில போட்டிட்டு நம்ம ஜெயிச்சு 10 சீட் வந்தா 10 பேர் சட்டமன்றத்துக்குள்ள போவோம். ஆனா 100 தொகுதியில போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சோம்னா ஒருத்தர் தான் சட்டமன்றத்துக்குள்ள போவோம் அப்படிங்கிறத ரோல் மாடல் கத்து கொடுத்துறாங்க. ஆனா அந்த விஜய் ஒத்துக்குவாரா? தனிச்சு போட்டிட்டா கூட நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றது, கட்சி வேலை இருக்குங்க. கட்சி வேலை செய்வதற்கு 230 தொகுதி இறங்கி வேலை செய்ய முடியாது, புது கட்சியால முடியாது. பாஜக இத்தனை வருஷம் தேர்தல் சந்திக்க அவங்களாலே முடியாதுங்க. அவங்களே நீங்க 50 தொகுதி 60 தொகுதி பண்ணா எப்படி வேலை செய்வாங்க? 30 தொகுதி என்பது எல்லா பவர்களையும் ஒன்னா ஒரு இடத்த குவிச்சு அந்த இடத்த தேர்தலை சந்திக்கும் போது தேர்தல் வேலையை செய்யும்போது வெற்றி பெறலாம். அதை விட்டு நீங்க உங்க படத்தை அடர்த்தி ஆகணும். நீங்க அந்த இடத்த எல்லாரும் குவிஞ்சு தேர்தல் வேலைகளை செஞ்சு அந்த இடைத்தேர்தல் ஒரு பரபரப்பு ஏன் இருக்கு? 20 அமைச்சர் உள்ள போயிடும், 20 முன்னாள் அமைச்சர் உள்ள போயிடுவாங்க. சின்ன கட்சியா இருக்கணும், அவங்களும் மொத்த பார்லிமெண்ட் இறக்குவாங்க. அப்ப அந்த டஃப் இருக்கும். அந்த மாதிரி டஃப் புதிய கட்சிகள் கொடுக்கணும். எனக்கு 20 தொகுதி தான்டா அப்படின்னு நீங்க நின்று பாருங்க, 10 தொகுதி சீட்டு வருதா வரலையா பாருங்க, வரும். ஆனால் அதை இந்த தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்ங்கிற இமேஜ் வச்சிருக்காங்க. கட்டாயம் அந்த 20 தொகுதி 30 தொகுதி செலக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் 234 தான் நிற்போம் அப்படின்னு நிற்பாங்க. கடைசியில் 1 வரும், அதுவும் வராமல் கூட போகும்.